தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பீகாரில் இந்த எலெக்ஷன் ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இரண்டு கூட்டணிகளுமே மாறி மாறி வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்பப்படுத்தப்படுறாங்க, அதுவும் குறிப்பாக திமுக காரங்க பீகாரிகளை துன்புறுத்துறாங்க. அதை தேஜஸ்வி யாதவ் கண்டுக்கிடல, இங்கே அவர்களை பிரச்சாரத்துக்கு வேற அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இது வெறுப்பு தான் இவர்களுடைய மூலதனம். அப்படிதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது அவர்களுக்கு வளர்ச்சியோ கல்வியோ மனிதர்களோட கண்ணியமான வாழ்க்கையோ எதுவுமே அவர்களுடைய முன்னுரிமையில் கிடையாது. வெறும் வெறுப்பு தான் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் 100 ஆண்டு காலம் உயிரோடு வச்சுருக்கு. இப்போவும் முழு அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, சீதைக்கு கோயில் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கோயில் போல தெரியலாம். அதை முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க எடுக்கிற பிரச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, காங்கிரஸும் ஆர்ஜேடியும் எங்களை கோயில் கட்ட விடலை, ராமருக்கு கோயில் கட்ட விடலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது ஏற்கனவே எடுபடலை அப்படிங்கிறது இல்லை, அது எடுபடலை நாம் ஒரு இதில் நினச்சிட்டு இருக்கிறோம். இது இந்த வார்த்தை ஒரு செக்ஷனை வெறியோட வச்சிருக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அது ஒரு 5% 4% கூட இருந்தாலும் கூட அந்த பாக்கெட்டுக்கான ஒரு பிரச்சாரம் அது எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஆமாம். இப்போது இன்னொரு விவாதம் சொல்கிறாங்க. இன்னொரு ஆர்குமெண்ட் என்னென்னா, பீகாரை வளர விடாதது ஆர்ஜேடியும் லல்லு பிரசாத் யாதவ் தான் பீகாரை இண்டஸ்ட்ரி இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கால வரிசை குறித்து பெருசாக அறிவு இல்லாத ஒருத்தனுக்கு இது ஏதோ யதார்த்தம் போல தெரியலாம். லல்லு பிரசாத் கடைசி ஆட்சி செஞ்சது எப்படின்னா 2005. அதன் பிறகு 20 வருஷம் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். 20 வருஷங்கிறது ஒரு நாட்டை மீள கட்டமைப்பதற்கான அவகாசம். ஆனால் இந்த 20 வருஷத்தில் தொடக்க காலத்தில் ஆர்ஜேடியும் கூட்டணியில் இருந்திருக்கலாம். சிஎம் யார்? ஒரு 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 விஷனரியா வரலாறை உருவாக்குவதற்கான நடவடிக்கை, ஒரு பிரச்சனையை அனுமானிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் யார் கூட இருக்காங்க? இந்த கேள்வியை அதிகப்படியாக கேட்டால் யார்கிட்ட கேட்க முடியும்? இதுதான் கொஸ்டின். கூட்டணியில் ஆர்ஜேடி இருந்திருக்கலாம், அல்லது வேற இதில் இருந்திருக்கலாம். பட் அந்த வண்டியை நகர்த்தி கொண்டு போகிற இடத்துல நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. அண்ட் பெரும்பாலான சமயங்களில் ஒன்றிய அரசோட கூட தான் இருந்திருக்காரு அவர். அப்படி இருந்திருக்கிற போது இவரால் குறைஞ்சபட்ச ஒரு முன்னெடுப்பு நாங்கள் செஞ்சோன்னு எதையுமே உங்களால் சொல்ல முடியல. மோடி சொன்னதில் 0.0001% உண்மை இருக்குது. ஒரு பீகாரி திமுகவால் ரொம்ப கஷ்டப்படுறார். ஆர்.என். ரவி அவர் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அவரோட சட்டப்பூர்வமாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பண்ணுற அழிச்சாட்டியத்தை எல்லாம் சட்டப்பூர்வமாக அதை இன்வாலிட் ஆக்குறாங்க. இந்த வேலை நடக்கிறதுனால ஒரு பீகாரி கஷ்டப்படுறாரு, துன்பப்படுறாரு. இதை தான் அவங்க எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பீகாரி கஷ்டப்படுறாருன்னு. அதுதான் ஒரு வகையில் அது உண்மை. ஒருவேளை அந்த கவலையின் அடிப்படையில், ஏன்னா பீகாரோட தொழிலாளி கஷ்டப்படுறான்னா மோடி வேலை வாய்ப்புக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார். பீகாரி தொழிலாளி துன்பப்படுறான்னா சட்டப்பூர்வமாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்படி ஒரு சட்டப்பூர்வ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது குஜராத்தி, அதிகம் பாதிக்கப்பட போகிறது மகாராஷ்டிரா. ஏன்னா டாக்ஸி டிரைவருக்கு மேலே, ஆட்டோ டிரைவருக்கு மேலாம் தாக்குதல் நடத்தின அந்த கதையெல்லாம் நடந்தது. வாட்ஸ்அப்பில் பிரச்சாரம் பண்ணது நடந்துச்சு. இவங்க பாஜக ஆட்சியில் இருந்த போது தான் கர்நாடகாவில் பீகாரிகளுக்கு எதிரான வெறுப்பு இருந்தது. ஸோ சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் இவங்க தான் அடி வாங்குவாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்.என். ரவியோட கவலையை எல்லாருக்காகவும். ஸோ தெரியறது என்னன்னு சொன்னால், உயர்ஜாதி பீகாரிகள் மனசு கஷ்டப்படுறாங்க. என்னடா நம்மள்ட்ட அடிமையாக மாட்டு சாணியை எடுத்து வேலை பார்த்தவன் போய் அங்கே பிழைக்கிறானேன்னு. ஸோ இந்த வேலை வாய்ப்பில் மண்ணள்ளி போடுறது தான் இது. கனிமொழி அவங்க சொன்னது ரொம்ப பொருத்தமான ஒரு கருத்து. ஆமாம், ஆர்.என். ரவி தான் இதில் கஷ்டப்படுற ஒருத்தர். அதற்கு மேல் மற்றவர்கள் எல்லாரும் கூடுமான வரை கண்ணியமான வாழ்க்கை தான் இருக்குது. ஒருவேளை அந்த எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிக்கிறது, முதல்ல கண்டிக்கிறது தமிழ்நாட்டை தான் இருக்கும். நீங்கள் அதர் ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் அந்த கண்டனம் ஆகிடும். அவர் முக்கியமாக வைக்கிறது ஒருவேளை ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் காட்டாட்சி தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு காட்டாட்சியை 2 கூட்டணி இருக்கு இல்லையா? இந்த பாஜக அதுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு கை கட்டப்பட்ட நிலை தான். நிதிஷ்குமார் எனக்கு தெரிஞ்சு கடந்த சில ஆண்டுகளில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாசகத்தை பேசியிருப்பாரான்னு எனக்கு சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இல்லை. அது இதோட சப்சிடியில் இருக்கிற ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு நிதிஷ்குமாரோட கட்சி.
இந்த பாயிண்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு எதிரான அந்த வெறுப்பு இருக்குல்ல, ஆமா. அது பாஜக வட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறவங்க. இந்த இந்த ஆட்சியின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கணுமா, பொக்கிஷத்தை திருடிட்டு போயிட்டாங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டின் மீது ஒரு ஆள்ல சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு சாவி போகணுமான்னு என்ன அர்த்தம்? தமிழனுக்கு அந்த அதிகாரம் போகணுமாங்கிறது அதோட பொருள். இந்தியாவை ஒரு இப்போ தமிழ்நாட்டை வந்து ஒரு குஜராத்தி கிட்டத்தட்ட ஆள்ற மாதிரி தான் வந்துடும். அதிமுகவோடது இருந்தால் அதை பற்றி பெரிய கவலை இல்லை உங்களுக்கு. சிக்கல் வந்து வேற ஒருத்தர் யாரும் இருக்கலாம், தமிழ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரிசால இவர்களுடைய பிரச்சாரம். இதுக்கு வெவ்வேறு தளங்களில் பெரிய ஊடகங்களை பயன்படுத்தி ஒரே ஒரு நபர் தாக்கப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒரு வாய் சண்டையில். அதை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு போலியான ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் விவாதங்களை நாள் கணக்கில் எடுப்புறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து இவர் வந்து தமிழ் மொழியை பெருமையாக பேசுறது, திருவள்ளுவர் பற்றி பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ வந்து பாராட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தூற்றுறது ஒரு பக்கம் இருக்கு. எது எடுபடும் நினைக்கிறீங்க? நீங்க அடுத்து எந்த ஆட்டை வெட்ட போறீங்களோ அதுக்கு தான் நீங்க நிறைய தீனி போடுவீங்க. அதான் யதார்த்தம். ஏன்னா அந்த ஆடு கொடுத்தாதான் கறி நிறைய கிடைக்குங்கிறது தான். இது தமிழ்நாடை சூறையாடுவதுங்கிறது தான் அவர்களுடைய பெரிய இலக்கு. அது 70கள்லேருந்து கடிக்க முடியாத ஒரு கொட்டையாக இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸால். ஸோ இப்படி வாய் வார்த்தையால் பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அது இவங்க பேசுகிற வார்த்தையோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு வரலாறை கொஞ்சம் 2 பக்கத்தை புரட்டி பார்த்தாலே தெரியும். மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது இவர்களுடைய ப்ராமிஸ். ஆனால் ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் செக்டரோட பங்கு வந்து குறைஞ்சது. அடுத்ததாக என்ன, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னாங்க. எந்த பேராமீட்டரில் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அமெரிக்கர்கள்லாம் இந்தியாவுக்கு வேலை தேடி வருவாங்க. ரூபாய் மதிப்பை நாங்கள் மேலே ஏற்றுவோம், ரூபாய் மதிப்பை உயர்த்துவோம். இவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை. வடகிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சியே பார்க்கல, இப்போ வளரும் அப்படின்னாங்க. அதுக்கான எந்த தடமும் கிடையாது. சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய மதிப்பே போயிடுச்சு காங்கிரஸ் ஆட்சியில். நாங்கள் இந்தியாவின் மதிப்பை உயர்த்துவோம் அப்படின்னாங்க. இப்போ மகாராஜா வெளியில் போக கூச்சப்பட்டுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. சர்வதேச கூட்டங்களில் போய் அப்படியே வாயெல்லாம் பல்லா போய் கூட்டங்களில் நின்று கையை குலுக்கிட்டு இருந்தவர் இப்போது கண்டுக்க மாட்டாங்கங்கிறதுனால கூட்டங்களை தவிர்த்துட்டு உள்ளூரில் உட்காந்துருக்காரு. எப்படி விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ அதை போல் பெரிய சைஸ் விஜய் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இப்போ வெளியில் போக கூச்சப்பட்டுக்கிட்டு உள்ளூரில் உட்கார்றாரு. ஏன்னா ஒரு பெரிய மரியாதைங்கிறது இல்லை. இப்போ தான் அவர்களுக்கு இந்த நான் டீ வித்தவன், பிற்படுத்தப்பட்ட டீ வித்தவன் என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சு பார்த்தாரு. 24 மணி நேரம் என்ன திட்டுறாங்கன்னு ஒப்பாரி வச்சு பார்த்தாரு. வேலைக்கு ஆகல. கடைசியாக இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு முறை இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் அமித்ஷா என்ன சொல்லிட்டாருன்னா, பீகாரில் இடம் இல்லை, தொழிற்சாலை கட்ட இடம் இல்லை. அர்த்தம் என்ன? அப்போ நீ தான் போய் 2.5 கோடி பேர் மொத்தமாக பீகார் மக்கள் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறவர்களோட எண்ணிக்கை தோராயமாக 2.5 கோடி பேர். 2.5 கோடிங்கிறது கற்பனை பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் அதாவது 3ல் ஒருத்தர் வெளியூரில் இருக்க மாதிரி ஆகும். அவர்களுக்கு இந்த ஃபேக்டர்லேருந்தே பேசுவோம். ஒரு மகாராஷ்டிராவில் ரொம்ப மோசமான ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்கள் பாஜக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. நீங்க சொல்றது பீகார் மக்களுக்கு எதிராக நவநிர்மான் சேனா அவங்க அலையன்ஸில் இருந்தவர், மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா இவருன்னு நினைக்கிறேன், ராஜ் தாக்கரே. அவர் இதை வந்து பிரச்சனையை கிளப்பி பேசுனதுக்கான வரலாறு உண்டு. அவர்கள் மீது அட்டாக் நடந்ததுக்கான ஹிஸ்ட்ரி உண்டு. 2013 அந்த வாக்கில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது குஜராத்தில் பீகாரிகளுக்கு எதிரான வன்முறை, வெறுப்பு பிரச்சாரம் இது எல்லாமே நடந்தது. இல்லை, எல்லாமே ஒரு மொழி, கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே ஒரு மொழி பேசக்கூடியவங்க. அங்கேயும் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவனுடைய பாதிப்புகள், அவர்களுடைய தாக்கம் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற போது எப்படி இந்த தாக்குதல்கள் நடக்கு? இல்லை, அது ஒரு என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், ஒரு அறிவு போதுமான அளவு இல்லாத மக்கள் பலவீனமான எதிரியை தான் தாக்குவாங்க. இப்போ இந்தியாவை போட்டு மூளையில் வச்சு குத்துற மாதிரி அடிக்கிறது அமெரிக்கா. இந்திய மக்கள் அங்கே வேலைக்காக வர்றவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கார்னர் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. சாதாரண டிராஃபிக் வயலேஷனுக்கு இந்தியர்களை திருப்பி அனுப்புகிறாங்க.
இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பீகாரிகள் மீது ஏதாவது ஒரு இடத்துல சத்தம் போட்டு திட்டினாங்க, ஒருத்தனை போட்டு அடிச்சாங்கங்கிற தகவலை அதை ஒரு பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் கருதுனா, அதை விட 100 மடங்கு அதிகமான வெறுப்பு அமெரிக்காவில் இந்தியர்கள் மீது இருக்கு. மோடி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? கிடையவே கிடையாது. உச்சகட்ட வெறுப்பு இருக்கு. யூஎஸ்ல சுட்டு கொல்லப்படுவதற்கு ஒரு 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 ஹோட்டல் மேனேஜரு பணத்தை கேட்டன்றதுக்காக கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போனான் அவன் யூஎஸ்ல. இவங்கெல்லாம் ஒழியணும் அப்படின்ற கேம்பெயின் வந்து நடக்குது. இந்தியர்கள் சுரண்டுறாங்க அப்படிங்கிறது நடக்குது. இங்கே உங்களோட மோசமான கல்ச்சரை எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு இந்திய கலாச்சாரத்தின் மீதான, அதாவது இந்திய கலாச்சாரம் அது ரைட் ஆறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒன்று அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அல்லது ஒரு கண்டனம் எடுக்கணும். எதுவுமே கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் நடக்குது, யூகேல நடக்குது. ஒரே ஒரு கவலை கிடையாது. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க, வட இந்திய தொழிலாளர்கள் போலீஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்தின ஹிஸ்ட்ரி உண்டு. இங்கே அதுக்கு எதிராக மக்கள்கிட்டேருந்து ஒரு கல் போனது, பொது மக்கள்கிட்டேருந்து ஒருத்தன் கல் எடுத்து அடிச்சான்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா? அதிகபட்ச பாதுகாப்பான வேணாம் ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க. இங்கே குடியேறிய பீகாரிகள், உன் பிள்ளை பேரன்லாம் இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறியா, பீகாரில் இருக்கணும்னு நினைக்கிறியான்னு ஒரு கேட்டு பாருங்க. அவன் இதுதான் சொர்க்கம், இதுதான் இல்லை. பல பேர் பேசிட்டு வங்கிகள்லையோ வேறு மத்திய அரசு நிறுவனங்கள்லையோ தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றவங்க திரும்ப அந்த ஊருக்கு போக விரும்புறது இல்லை. ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸு நான் இங்கேயே செட்டில் ஆக விரும்புகிறேன்னு இங்கேயே தங்கிட்டாங்க. ஒரு பெண் சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாங்கல்ல, மகாராஷ்டிராலேருந்து வந்தாங்க. ஸோ இது வந்து ஒப்பீட்டளவில் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலம்ங்கிறது இருக்காது. அண்ட் ஒரு வெறுப்பு யாரோ ஒருத்தனுக்கு, ஏன்னா வெறுப்புன்னு ஒன்று இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சியே இருக்க முடியாது. ஆமாம். ஸோ எல்லா பாப்புலேஷன்லையும் ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள் ஒரு வெறுப்போடையும் போதுமான இன்ஃபர்மேஷன் இல்லாமலும் தவறான புரிதல்லையும் அந்த மாதிரியான ஒன்று இருக்கலாம். பட் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கண்ணியமாகவும், இப்போ நீங்கள் ஒரு பீகாரி தாக்கப்படுவதற்கு எதிரான ஒரு குரலை மகாராஷ்டிராவில், குஜராத்தில் நீங்கள் கேட்கவே முடியாது. ஒரு சில இடங்களில் 50 டிகிரி வெயிலில் 12 மணி நேரம் வேலை வாங்கி சம்பளம் கொடுக்காம ஏமாத்தின வரலாறு குஜராத்தில் உண்டு. அது எப்போ கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலான குஜராத்திகளை நம்பி வாழ்கிறது. பீகார் மக்கள் வேலை செஞ்சால் தான் குஜராத்தோட இண்டஸ்ட்ரி ரன் ஆகும். அவர்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற எங்கேயாவது குஜராத்தில் நாம் அவர்களை தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் வந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? ஆனால் தமிழ்நாட்டில் வரும். நிச்சயம். தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அப்படிப்பட்டது. இது நான் 2 விஷயம் தான் குஜராத் மக்களுக்கு யாராவது சொல்ல முடியும்னா இது குஜராத்தில். பீகார் மக்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும்னா இதுதான். உங்கள் ஊரில் இருக்கிறத விடவும், அங்கே இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவரோ பிற்படுத்தப்பட்டவரோ உங்கள் ஊரில் இருக்கிறத விடவும் 100 மடங்கு கண்ணியமான வாழ்க்கையை தமிழ்நாட்டில் வாழ முடியும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா தைரியமாக உங்களால் உங்கள் தெருவுக்குள்ளே 4 பேர் கதவை தட்டி நியாயம் கேட்க முடியும், போலீஸ்கிட்ட போக முடியும். லீகலாக இல்லைன்னா ஏதோ ஒரு வக்கீல் வந்து இங்கே வருவான். பீகாரில் அது நடக்காது. ஈவன் உயர்சாதி ஏழைகள் அப்படின்னு அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டாலும் கூட அங்கே இருக்கிற மற்ற உயர்சாதிக்காரர்கள் வந்தெல்லாம் சேவை செய்ய போகிறதில்ல. இந்த இடம் அவர்களுக்குமான கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கும். ஒரே ஒருத்தனுக்கு இங்கே இருக்காது. ஒரு பீகாரி, எந்த செக்ஷன் பீகாரி இங்கே கஷ்டப்படுவான்னு சொன்னால், ஒரு ராஜகுமாரன் மாதிரி கத்தியோடு வாழ்ந்துக்கிட்டு நான் தாண்டா எனக்கு கீழே நீ எனக்கு இதில் சாணி அள்ளி பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு அடிமையை வச்சுட்டு வாழ்கிற மாதிரியான உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு வாழ்க்கை இங்கே கிடைக்காம போகலாம். மற்றபடி தமிழ்நாடுங்கிறது பீகார் தொழிலாளர்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பாதுகாப்பான கண்ணியமான ஒரு இடம். குறை இருக்குமான கட்டாயமாக இருக்கும். நீங்கள் இருக்கிறதுலே ரொம்பவும் நல்ல நாடுன்னு ஃபின்லாண்டில் போனீங்கன்னா கூட உங்கள் மீதான வெறுப்பு ஒன்றை எதிர்கொள்ளலாம். பட் அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்குண்டான அரசு கட்டமைப்பு இங்கே இருக்கா, அந்த ஊரில் இருக்கா, அதற்கு எதிராக பொதுவான மக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்காங்கிறது தான் விஷயம். அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாடு இன்னும் சரியான வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு சொர்க்கம். குடியேறி வர்றவங்களுக்கு மாற்ற வேண்டியது இருக்குன்னா நான் மறுக்கவே இல்லை. நல்லா நடத்துகிறாங்களா, உள்ளூர் தொழிலாளர்களை விட அவங்கள வந்து சரியாக நடத்துகிறாங்களா, இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கும். பட் அதை ஒரு க்ரைட்டீரியாவை வச்சிங்கன்னா பீகாரே வாழ தகுதி இல்லாத ஊராயிடும். இல்லை, இது பொதுவாக வந்து இதுக்கு முன்னால் இந்த மாதிரியான நச்சு பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டது. அது ஒரு வகையில் நம்பப்பட்டதும் கூட. ஆனால் இப்போ வந்து பலரும் தமிழ்நாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வெளியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முன்னேறிட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓட்சே சோரி யாத்திரையில் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்துச்சு. அதே மாதிரியான ஆட்சியை இங்கே கொண்டு வரணும், சமத்துவ ஆட்சியை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்லாம் வட மாநிலங்களில் கேட்டுட்ருக்கு. இது எடுபடும் நினைக்கிறீங்களா மோடி அவர்களுடைய இந்த பிரச்சனை? இல்லை, அதாவது அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஏகோசிஸ்டம்
சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் ஆல்மோஸ்ட் அவங்களோட மாமியார் வீடு மாதிரி அது. எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அதை, அதனுடைய அல்காரிதமை அவங்களால கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால் என்னன்னு சொன்னால் இதை நம்ப வைக்க அவங்களால முடியும். தமிழ்நாட்டிலேயே மயக்க ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குங்கும்போது பீகார் மக்கள் அது படிப்பின் வாசனையே பல பேருக்கு தெரில. இந்தியாவில் நாம் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறோன்னா 70% கல்வி அறிவு பெற்ற நாடுன்னு நம்ம கிளைம் பண்ணுறோம் இல்லையா. அந்த கல்வி அறிவுங்கிறதுக்கான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரை நீங்கள் எழுத தெரிஞ்சு அதை படிக்க தெரிஞ்சால் நீங்கள் கல்வி அறிவு பெற்றவர். இதுதான் இந்தியாவோட ஸ்கேல். அது ராமு பள்ளிக்கூடம் போகாதவனே எழுதிடுவாங்க. ஆமாம், உங்கள் பேர் ராமுன்னு வச்சுக்கோங்களேன், RAMU அல்லது ராமு அப்படிங்கிறத படிக்க தெரிஞ்சு எழுத தெரிஞ்சா, ஏதோ ஒரு மொழியில் அதை வந்து ராமு அப்படின்னு எழுத தெரிஞ்சால் போதும். இது ரொம்ப சிம்பிள். அது வந்து ஓம்னு எழுத கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஒரு 10 கோயிலை பார்த்தா கற்றுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. இதை வச்சு தான் நாம் வந்து டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோம். நாம் கல்வி அறிவு பெற்றவர்கள்னு. போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல், எந்த தகுதியும் இல்லாத ஆசிரியர்கள் வச்சுக்கிட்டு, ஸ்கூல் நடக்கிறதுக்கு உண்டான எந்த அடிப்படையும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஊரை வச்சுருக்கும்போது எது வருதோ அதை தான் நம்புவாங்க. மக்கள் வந்து ரொம்ப சுலபமாக அவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட முடியும். அதுவும் தர்க்கபூர்வமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாதவங்க இருக்காங்கல்ல. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. நான் உட்காந்தேன்னா சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பார்க்குறேன்னா அதற்கு எதிரான ஒன்று அட்லீஸ்ட் நான் தேடியாவது கண்டுபிடிக்க முடியும். பீகாரில் அதற்கான வாய்ப்பு குறைவு. இவர்கள் ஒருவேளை அந்த பாயிண்ட்டுக்கே வருவோம். பீகார் மக்கள் வெளியில் தாக்கப்படுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்தது ரொம்ப ரேர். நாம் குஜராத்தில் மகாராஷ்டிராவில் நடந்ததோட அதோட இன்டென்சிட்டியோட கம்பேர் பண்ணால் இங்கு நடந்த தாக்குதல் அல்லது இங்கே இருக்கிற வெறுப்பு 1000 மடங்கு குறைவாக இருக்கும். எங்கேயோ ஒருத்தங்கிட்ட இருக்கும். அதுவும் பிஜேபிக்காரனாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் அதற்கு சப்போர்ட்டான இப்படி இவங்களை நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்கும். இது அப்படியே மகாராஷ்டிராவிலே குஜராத்தில் ரிவர்ஸ் இப்படி தான் இருக்கும். உனக்கு ஒருவேளை அது கவலைன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு சட்டபூர்வமான ஒரு வழியை பாஜக செஞ்சுருக்க முடியும். 11 வருஷம் முரட்டு பலத்தோடு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். மைக்ரண்ட் லேபருக்காக ஒரு 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 சட்டபூர்வமான பாதுகாப்பை, பணி பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியாதா? அதற்கான ஒரு ஒரு சிஸ்டத்தை உங்களால் பில்ட் பண்ணியிருக்க முடியாதா? ஏன் அது நடக்கலை? 2.5 கோடி மக்கள் ஒரு மாநிலத்திலேருந்து வெளியில், 2.5 கோடிக்கும் மேலான மக்கள் ஒரு மாநிலத்திலேருந்து வெளியில் போய் வேலை தேடுறாங்கன்னா அந்த குறைந்தபட்ச அவர்கள் கண்ணியமாக தான் ஊரில் வாழ்கிறதுக்கான வழியை ஏன் ஒரு 10% கூட உங்களால் வைக்க முடியல? இப்போவும் என்ன சொல்கிறாரு, இங்கே நிலம் இல்லை அதனால் அப்படின்னா வெளியில் போய் வேலை பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே நிலம் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இண்டஸ்ட்ரி இவர் கொண்டு வரல? நிலம் இல்லாத ஊரில் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லல்லு பிரசாத் யாதவால் நிலத்தை கொண்டு வந்துருக்க முடியும்? பிரச்சனை விவசாயத்தை ஒரு லாபம் இல்லாத தொழிலாக மாற்றினது இவங்க. அதற்கான மற்ற வேலையெல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் விவசாய பொருளுக்கான விலை கிடைக்கும். நாம் அங்கோலா மாதிரி ரொம்ப வறிய நிலையில் இருக்கிற நாட்டோட அளவுக்கு தான் தனிநபர் வருமானம் இந்தியாவில் இருக்குது. பீகாரில் அதை விடவும் மோசம். பீகார் மக்களை ஒரு எதுவும் இல்லாதவங்களா அகதிகளைப் போல வேறு மாநிலங்களுக்கு ஓட வச்சதில் உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்க முடியும். ஏன்னா கடந்த 10 வருஷத்தில் தான் இந்த மைக்ரேஷன் ரொம்ப நிறைய நடந்திருக்கும் அதுக்கு முன்பு இருந்ததை விட. ஏன்னா விவசாயத்தை ஒழிச்சிங்க, அங்கே அதன் பிறகு கடந்த 20 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியை கொண்டு வர்றதுக்கான எந்த வேலையும் செய்யலை. 10 வருஷத்தில் நீங்கள் செய்யலை, எதுவுமே நடக்கலை. இப்படி ஒரு சூழலை வச்சுக்கிட்டு மக்களை வெளியில் துரத்தி விட்டுட்டு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அழுவுறது இருக்கு இல்லையா, இதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் இது. அதை விடவும் நீங்கள் தமிழ்நாட்டின் மீது இப்படி வெறுப்பை பரப்புவதுங்கிறது என்னென்னா, ஒரு பீகார்காரன் கண்ணியமாக வாழ்கிறதுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பின் மீதும் நீங்கள் கல்லெடுத்திருக்கிறீங்க. இது பீகார்களுக்கு, இது மோடியின் பீகார் மக்கள் மீதான தாக்குதல். மோடி நடத்துகிற தாக்குதல் பீகார் மக்கள் மீது. இங்கே இல்லை, அவமானம் இல்லை. இங்கே வந்துட்டு போன ஒவ்வொருத்தனும் சொல்லுவான் தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத. அல்லது ஒருத்தர் வந்து பெங்களூர்லேயோ அல்லது ராஜஸ்தான்லேயோ அல்லது குஜராத்லேயோ வேலை செஞ்சுட்டு இங்கே வந்தால் அவர்களுக்கு தெரியும். நான் இப்போ இதில் ஊடகங்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னு சொன்னால், உங்கள் கருத்து என்னன்னு மைக்கை தூக்கிட்டு வர்றதோ, இவங்க இதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்கிறதோ இல்லை. களத்தில் இது எவ்வளவு சிறப்பான மாநிலங்கிறத தமிழை வச்சு தான் தமிழ் ஊடகங்கள் பிழைக்கிறாங்க. தமிழ் தான் அவர்களுடைய மூலதனம். ஸோ இது நம்முடைய மாநிலத்தின் மீதான ஒரு தாக்குதல். ஆமாம், ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதான நம்மளோட கண்ணியத்தையும் நாம் இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டு வர்ற நாம் ஒரு மாடலாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டை இப்படி அவமானப்படுத்துறதுங்கிறது
அது என்னென்னா இதை பார்த்து இன்னொரு மாநிலம் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைக்கிற ஒரு வேலை. ஸோ ஊடகங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், இதனுடைய உண்மையை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எங்கேயாவது வெறுப்பு இது நடக்குதா, அட்டாக் நடக்குதா சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவராலாக இங்கே இது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, இது எவ்வளோ கண்ணியமாக அந்த மாநிலம் நடத்துது, மற்ற ஊர்களில் என்ன பிரச்சனை இருக்குது, மைக்ரண்ட் லேபருக்கு என்ன வேறு என்ன செய்யணுங்கிறத பேசுங்க. இவர்களோட பிரச்சாரத்துக்கு வந்து சும்மா ஒரு 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 மியூட் விட்னஸாக இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பீகாரில் ஏற்கனவே அவர்கள் ஓட்டை வாங்குறதுக்காக, பிஜேபி கூட்டணி வாங்குறதுக்காக எஸ்ஐஆர் அது மாதிரி வந்து 40 லட்சம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபா வச்சு கொடுத்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகும் அவர்கள் தோல்வி பயத்தில் தான் இதெல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு என்ன தோணும்? கட்டாயமாக தோல்வி பயம்ங்கிறது இல்லை. இது வந்து வெறும் ஒரு ஸ்டேட் தோல்வி அப்படின்னு மட்டும் பாஜகவுக்கு இருக்காது. பாஜக வந்து தன்னுடைய ஒரு 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 கட்சிக்கு உலகத்தில் இவ்வளவு நீண்ட ஹனிமூன் பீரியட் கிடச்சிருக்காது. பாஜகவுக்கு அது இருந்தது. ஏன்னா அவங்களால மற்ற எல்லா இன்ஸ்டியூட்டையும், ஆல்ரெடி பெரும்பாலான இன்ஸ்டியூட் உயர்ஜாதிக்காரர்கள் எங்கெங்கே எல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்க்ளைன்ட் பாஜகவுக்கு பக்கச்சார்போடு இருந்தவை தான். ஆட்சிக்கு வந்த பிறகு அது முற்று முழுதாக அவர்களோட ஒரு ஒரு துணை அமைப்பாகவே மாறி போனாங்க. முக்கியமாக ஊடகங்கள் நேஷனல் எந்த ஊடகங்களால் கருத்துருவாக்கம் செய்ய முடியுமோ அது எல்லாமே அவர்கள் கையில் இருந்தது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மற்ற எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற எல்லைக்கு போனாங்க. சில தமிழ் ஊடகங்களுக்கு லைசன்ஸை ரெனியூ பண்ணலை, பெண்டிங்கில் போட்டாங்க. எனி டைம் அவங்கள கட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட மீடியாக்களை வந்து தங்களோட இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. மற்ற இன்ஸ்டியூட் நம்ம கேட்கவே வேணாம். சென்ட்ரல் இண்டிபெண்ட்டாக இருந்த எந்த ஏஜென்சி இப்போ இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தடைன்னு ஒன்று இல்லாமலே இருந்துச்சு. அதோடு ஒப்பிடும்போது இந்த பீகார் எலெக்ஷனுங்கிறது அவங்களுக்கு பொருட்படுத்தத்தக்க தோல்வி இல்லை. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு மொமெண்டம் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இந்த தோல்வி பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு திமிரை கொடுக்கலாம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு வலுவை கொடுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த முறை அவங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டி எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு 300 ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவை 100 ஸ்டேட்டாக பிரித்து மாநில அரசுன்னு ஒன்று இல்லாமல், மொழிவாரியான மாநிலங்கள்னு ஒன்று இல்லாமல் 100 தனித்தனி டிவிஷனாக பிரித்து அதை ஒரு கவர்னரை வச்சு கலெக்டருங்களை வச்சு ஆட்சி செய்யலாங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட ஒரு திட்டம். அதை கொண்டு வந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான வழி அடைச்சது. அண்ட் மோடி தன்னுடைய கட்சிக்குள்ளே தனக்கு ஒரு 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 எதிரி வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்த ஒரு நபர். நீங்கள் ஸ்டேட்டில் ஒருத்தன் 2வது முறை ஆட்சிக்கு வந்துட்டான்னா அடுத்தது அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ ஒரு எங்கேருந்து ஒரு எதிரி வர முடியும் அவருக்குன்னு சொன்னால், ஒரு மாநில அரசில் தன்னை நிரூபிக்கிற ஒருத்தன் தான் ரூட்டு தான். புரியுது. அப்படி தான் இருக்க முடியும். எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர் ஒருத்தர், அவர் வந்து அந்த முதலாளிகிட்ட டிரைவராக வேலை பார்த்து ஓனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. ஆனால் அவரோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிரைவர்களோட சராசரி வயசு 45 இருக்கும். குழந்தை குட்டியோடு இருக்கிற. ஏன்னா அவருக்கு பயம் என்னன்னு சொன்னால், 30 வயசுக்காரன் 25 வயசுக்காரன் வந்தான்னா ஏன் இடத்த பிடிச்சிருவான்ல. அதை போல் இங்கே இவருக்கு வந்து என்னென்னா, இவருக்கு அந்த மாடல் தெரியுது. ஒரு ஸ்டேட்டில் தன்னை நிரூபிச்சுட்டு ஒரு ஆள் மேலே வந்தால் அது நமக்கு ஆபத்து அப்படின்னு. இப்போதைக்கு இவரை கை வைக்க முடியல. யோகி ஆதித்யநாத்துக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஏன்னா யோகியை எதிர்த்து அவங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு செக்கை வச்சுருப்பாங்க இந்த நேரத்துக்கு. அது இனிமேல் வரலாம். இப்போதைக்கு தேவையில்லைன்றதுனால விட்டு வச்சுருப்பாங்களா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்புறம் அப்படியே ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து எப்பா இருங்க, நம்மளுக்குள்ள அடிச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக யார் ஒருத்தரையும் செகண்ட் டேர்ம் வர முடியாமல் அந்த மாதிரி தனக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு கட்சியில் வந்து கிட்டத்தட்ட செஞ்சுட்டாரு. பட் சூழல் அதுக்கு எதிராக போதோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எதெல்லாம் காட்டி ஏமாத்தினாங்களோ எல்லா நம்பர்களும் ரிவர்ஸில் திரும்புது. இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரி பொருளாதாரம் இல்லை. அது இன்னும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு தான் போகும். வெறும் 5 கிலோ அரிசியை போட்டு திருப்திப்படுத்துகிற நிலைமையில் நாட்டு மக்கள் இல்லை. தன்னுடைய வேலை வாய்ப்பு இழந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். மற்ற பிரச்சனைகள் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த முதலீடுகளை கொட்டினாலும் பெருசாக திருப்திப்படுத்த முடியலை. அண்டு இந்த வேலை செய்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய எந்திரம் இருக்கு இல்லையா, லட்சக்கணக்கான ஆட்கள் வேலை செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பணத்தை பம்ப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சிக்கல்லாம் இருக்குங்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியல. இப்போ 4 அடியில் இப்போ மம்பட்டியை போட்டு தோண்டி தண்ணி வந்த ஒரு இடத்துல ஒரு 100 அடிக்கு கிணறு தோன்றது கஷ்டமாயிடும்ல. அதை போல் இது வந்து கடினமாயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் பீகார் தோல்வி வந்தால்
அது ஒரு வாய்ப்பாயிடும். நமக்கு எதிரான ஒரு 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 அணை உடைச்ச மாதிரி ஆயிடலாம். அது ஒரு அது ஒரு பெரிய பேரழிவின் துவக்கமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவர்கள் இதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. தெரியாது, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டை பற்றி இப்படி ஒரு திமுகன்னு சொன்னாலும் அதன் பொருள் என்ன? அவனுக்கு தெரியுமா? டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தெரியுமா? பீகாரில் தெரியாது. தமிழர்கள் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு. அப்படி ஒரு ஒரு சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து வெட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளவு அச்சத்தில் இருக்காங்கங்கிறத பாருங்கள். ஸோ அவங்கள எதெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருந்ததோ அது எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெற்றிகளை வச்சு தான் எதிர்த்தரப்புக்கு ஒரு அவநம்பிக்கையை உருவாக்க முடியும். இந்த மாதிரியான வெற்றிகளை வச்சு தான் தனக்கு கீழே இருக்கிற கட்சிகளை அடிமையாக வச்சுருக்க முடியும். ஒரு டிடிவி தினகரனே கோச்சிட்டு திரும்புகிற அளவுக்கு தமிழ்நாடு சுச்சுவேஷன் மாநிலத்தில் பாஜக வலுவிழக்குதுங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிஎஸும் டிடிவியும் குறுக்க திரும்புகிறாங்க. உன் பேச்சு கான்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? இதுவே பீகார் தோல்வி அடைஞ்சால் சந்திரபாபு செய்யலாம், நிதிஷ்குமார் பண்ணலாம், மற்ற சிறு சிறு பிளேயர்ஸ் வந்து இந்த இந்த மிரட்டலை எடுக்கலாங்கிறதுனால அவங்களுக்கு இது ஒரு தேவையாக இருக்குது. அண்ட் இந்த சுரண்டலை கண்டினியூ பண்ணுறதுக்கும் இந்த இது வரைக்குமான மற்ற குற்றங்கள் நடந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கும் அவங்க பழைய கார்டை தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான். பட் வெறுப்புங்கிறது பாஜக உலகம் முழுக்க செல்லுபடியாகக்கூடிய ஒரு பிரச்சார உத்தி, ஹேட்ரட். அதைத்தான் அவர் செய்கிறாரு. என்ன இதில் செய்கிறாருன்னு சொன்னால், இது பீகார் மக்கள் மீது அந்த மாதிரியான ஒரு ஒரு எதிர்நிலை மனப்பான்மை இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டையும் பீகாருக்கு எதிராக திருப்பி அவர் பீகாரிகளினுடைய கடைசி வாய் சோத்துலையும் மண்ணலி போடுறார் மோடி. இதான் நடக்குது. நான் கேட்டுக்கொள்வது, நாம் இதை வச்சுக்கிட்டு இந்த வெறுப்பை பீகார் மக்கள் மீது திருப்பக்கூடாது. இந்த எதிர்ப்புங்கிறது பாஜகவினுடைய அந்த வெறுப்பு அரசியல் மீது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பு இருக்கணும். இதில் எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்னு அது ஒரு கவலையாக இருக்குது. நேரடி அட்டாக், தமிழ் மக்கள் மீதான நேரடியாக செருப்பால் எடுத்து அடித்த மாதிரி இது ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறது. இதை அவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அன்புமணியோ கூட இருக்கிற எல்லாரும் இதை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்களாக உணர்ந்தால் இதற்கு எதிராக ஏதாவது பேசலாம், பார்க்கலாம். அப்படி செய்வாங்கன்னு எனக்கு அந்த இது இல்லை. ஏன்னா எஸ்ஐஆரை சிம்பிளாக ஆதரிக்கிறாங்க. ஒரு சிம்பிளாக ஒருவேளை நீ அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் அதன் பிறகு உங்களை காலி பண்ணிட முடியும். அல்லது நாடு தழுவிய ஒரு பிரச்சனையில் கூட அதிமுகவுக்கு வந்து தனக்கு ஒரு ஓன் ஸ்டாண்டே இல்லாமல் கேட்டால் இங்கே எங்களுக்கு சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஆள் என்னடானா நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறாங்க. நம்ம இந்த விவாதத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டை நாம் இந்த இடத்துல வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான 2 பேச்சாளர்கள், கோவை சத்யன், சேலம் மணிகண்டன், இவங்க 2 பேரும் தான் நீங்கள் வந்து ஏடிஎம்கே சைடில் இருந்து ரொம்ப ஏடிஎம்கேவோட முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் அசல் ஹிந்துத்துவவாதிகள், அப்படி தான் இவங்க பேசுவாங்க. ஸோ பாஜக கொள்கை அளவில் அதிமுகவை கபலீகரம் செய்ய ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இது ரெண்டும் ஆதாரங்கள் இவங்க 2 பேரும். ஸோ இது வெறுமனே ஏடிஎம்கேவுக்கு இந்த ப்ரெஷரை வந்து பொது சமூகத்திலேருந்து வந்தாகணும், அவர்கள் இது ஒரு தமிழ்நாட்டு கட்சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான நெருக்கடியை கொடுக்கறது நல்லது. அதர்வைஸ் இது ஒரு ஜாதியவாத இயக்கமாக இன்னொரு மதவாத இயக்கமாக அவர்கள் மாற்றுவதற்கு ரொம்ப காலம் ஆகாதுங்கிறதுக்கான ஆதாரம் தான் கோவை சத்யன் ஆகட்டும், சேலம் மணிகண்டன் ஆகட்டும். ஸோ இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது பீகார் மீதான வெறுப்பாயிடக்கூடாது. பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான பிரச்சாரத்துக்காக வெறுப்பு அரசியலை எதிர்கொள்வதற்கான ஒரு பாயிண்ட்டாக இது இருக்கு. இது மக்கள் எடுத்துக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.